ஒரு மன உளைச்சலா இருக்கிறாரு. என் பொண்ணை வந்து சுருகாட் ஆகிட்டா போடுப்பாவி. நான் பேசி எனக்கு தீர்ப்பு என்ன செஞ்சுக்கோ, என்ன செஞ்சுக்க பண்ணுங்க. மீடியா என்ன பேட்டி எடுத்து போய் என்ன பண்ணுங்க. என் பொண்ணை செத்ததுக்கு எல்லாரும் வந்து எல்லாம் பேட்டி எடுத்துங்க, என்ன செஞ்சுங்க. என் பொண்ணுக்கு நீச்சல் வாங்கி கொடுத்தீங்களா? என்னைக்கு அந்த பொண்ணு அங்கே போய் மாட்டிச்சோ அன்னிலேருந்தே எங்கள் அண்ணி அண்ணன் போயிட்டாங்க. இப்போ தீர்ப்பு இந்த தீர்ப்பால் தான் உண்மையாக அவர் எங்கள் அண்ணன் தூக்கி மாட்டேறதுக்கு காரணம் இந்த தீர்ப்பு தான் காரணம். அந்த பொண்ணு சாவுக்கு அப்ப யார் காரணம்? தற்கொலைன்ட்டு அப்ப தீர்ப்பு வந்துட்டு அதுதான் தற்கொலை இல்ல. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியல, என்ன செஞ்சுங்க, என்ன செஞ்சுங்க. நல்ல பொண்ணை கேட்டு பண்ண உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? என்ன பண்ணீங்க சொல்லு. தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். என் பொண்ணு போனதுல ஒரு மன உளைச்சலா இருக்கிறாரு. என் பொண்ணை வந்து சுருகாட் ஆகிட்டா போடுப்பாவி. நான் பேசி எனக்கு தீர்ப்பு என்ன செஞ்சுங்க, என்ன செஞ்சுங்க பண்ணுங்க. மீடியா என்ன பேட்டி எடுத்து போய் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க எனக்கு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க. என் பொண்ணை செத்ததுக்கு எல்லாரும் வந்து எல்லாம் பேட்டி எடுத்துங்க, என்ன செஞ்சுங்க. என் பொண்ணுக்கு நீச்சல் வாங்கி கொடுத்தீங்களா? என்னமே இல்லையே. போட்டு தான் இருக்கிறாங்க, போட்டு தான் இருக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு தானே இது மாதிரி இருக்குது. ஹைகோர்ட்ல போட்டுக்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அன்னிலிருந்து தானே இது மாதிரி அவர் மன உளைச்சலா போயிட்டாரு. அவர் எவ்வளவு மனவேதனை ஆயிட்டாரு. நம்ம பொண்ணு அப்ப சத்தத்து தற்கொலையான்ட்டு அவர் எவ்வளவு வேதனை பட்டாரு. இந்த சாவுக்கு காரணம் அதுதான். அந்த பொண்ணு சாவுக்கு அப்ப யார் காரணம்? தற்கொலைன்ட்டு அப்ப தீர்ப்பு வந்துட்டு அதுதான் தற்கொலை. இல்ல. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, என்ன செஞ்சுங்க, என்ன செஞ்சுங்க. நல்ல பொண்ணை கேட்டு பண்ண உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? என்ன பண்ணீங்க சொல்லு. தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். என்னைக்கு அந்த பொண்ணு அங்கே போய் மாட்டிச்சோ அன்னிலேருந்தே எங்கள் அண்ணி அண்ணன் அதே மன உளைச்சல் தான் அவருக்கு. சாவர எதுவும் இருக்காது அவருக்கு. நல்ல ஒரு போலீஸில் இருந்தவருக்கு உங்களுக்கே தெரியும் அவருக்கு எப்படி இருக்கணும், எப்படி எதுன்னுட்டு.
பாடணும். எல்லாமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம எதுக்கு இந்த இந்த இப்போதைக்கு தான் இது, அப்புறம் இதை அப்படியே மறந்துடுறீங்க. இதுதான் உண்மையில வேண்டாம், முன்னு போயிருக்காங்க இந்த நேரத்தில் வேண்டாம். இந்த சாவுக்கு வந்து காரணம் தான் தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்பால் தான் இந்த இது ஒரு சாவுக்கு காரணம் தவறான தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு மீடியாஸ் எல்லாம் தான் உடனே இருக்கணும். நான் தான் சொல்லுவேன், மீடியாலாம் உடனே இருக்கணும், இந்த தீர்ப்பை மாற்றணும். அந்த பொண்ணு சாவுக்கு அப்ப யார் காரணம்? தற்கொலை அப்ப தீர்ப்பு வந்துட்டு அதுதான தற்கொலையா? நல்ல பொண்ணை கேட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? என்ன பண்ணீங்க சொல்லு. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அது எப்ப இந்த திருவள்ளுவர்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்களா அன்னிலிருந்தே மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாருப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படியே இது பண்ணி காலையில இது மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றதுன்னு கொண்டு போயிருப்பா. என் வீடு சுருகாடாகிட்டாடி. நல்ல கதை காணவானா? நீங்களே சொல்லுங்க, என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் நான் எதிர்பார்த்தேன். தீர்ப்பு இல்லாம இது மாதிரி ஆயிடுச்சு. என் மனசு மன உளைச்சலே நாங்க செத்துன்னு கிடக்குறோமே. எங்களுக்கு எதுவும் தீர்ப்பு கிடைக்காதா? ஒன்னு நான் எழுந்து நிக்கணும் பண்ணானு. ஐயா எவ்வளவு எனக்கு நெஞ்சு வலிக்குது. என்னால முடியுமா? என் வீடு சுருகாட்டாகிட்டானே. நல்ல கதை காணுவானா? பேரும் புகழமா இருந்த என் வீடு இன்னைக்கு வந்து சுருகாட மாதிரி ஆயிடுச்சு.